violated the whip issued by Dr. Vijay Bhaskar, ADMK party. So we filed a petition to disqualify them under the anti-defection law. Sir, how many 22 MLAs, 22 MLAs, 25 MLAs. Yesterday you all knows. So in your touch, in Yes, your contact. I can't say now. No. நீங்க செயல்படுறீங்க எல்லா பதவிகளும் அம்மா கொடுத்தாங்க. தொடர்ந்து அம்மா ஆட்சியில் வந்துச்சு. அதுக்கப்புறம் தொடர்ந்து தோல்விதான் உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் 19, 21, 24, 26 எங்களுக்கு ஒரே எண்ணம். இப்பவும் சொல்ற அவரு தான் பொதுச் செயலாளர். எல்லாத்தையும் அழைச்சி பேசி வெளியே போனவங்களை பேசி கண்டிப்பா கட்சியை கட்டமைக்கணும். யாரையும் இனி வெளியே அனுப்பக்கூடாது. இதுதான் ஒரே எண்ணம். இந்த தோல்வியை பற்றி எதனால் தோல்விங்கிறது நாங்கள் இதுக்கு முன்னாடி எலெக்ஷனுக்கு முன்னாடியே பல கூட்டணியை சேர்த்து சொன்னோம். பல முக்கியமான கூட்டணியில் சேர்த்து தான் பண்ணணுங்கிறத சொன்னோம். சூழ்நிலை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எதுவுமே அவர் கேட்காதங்காட்டி தான் இப்போ அவர் தான் பொதுச் செயலாளர். எல்லாத்தையும் கூப்பிட்டு அரவணைச்சு கண்டிப்பாக கட்சியை கட்டமைக்கணும். பொதுக்குழு கூட்டணும் உடனடியாக. அதுக்கு தான் அங்கே வந்தால் எல்லா மாவட்ட செயலாளர் சில பேர்லாம் கூட அவர்கிட்ட தான் ஒப்படைக்க போகிறோம். பொதுக்குழு கூட்டுங்கன்னு தான் அந்த ரிக்வஸ்ட் வைக்க போகிறோம். இப்போ இதில் திமுக எதிர்ப்புகள் நாங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கிறோம். அது முக்கியம். அதே போல் உடனடியாக இந்த நீக்கிறதெல்லாம் விட்டுட்டு உட்காந்து பேசி எல்லாத்தையும் கூப்பிட்டு உடனடியாக இந்த தோல்வி பற்றி ஆராய்ந்து கட்சியை நல்லா வேகப்படுத்தி தொண்டர்கள் நாளைக்கு உள்ளாட்சி எலெக்ஷன் வருது. இப்படியே போயிட்டு உள்ளாட்சி எலெக்ஷனில் யார் நிற்கிறதுக்கு முன் வருவாங்க. அவங்க அதெல்லாம் சரி பண்ணி உடனடியாக வேகமாக உள்ளாட்சி எலெக்ஷன் ஃபேஸ் பண்ணணும். அடுத்த எல்லா எலெக்ஷன் ஃபேஸ் பண்ணணும். மீண்டும் அம்மாவுடைய ஆட்சி கொண்டு வரணும். அதுக்கு நடவடிக்கை வேணும். ஏதோ சும்மா ஏதாவது ஒன்று பேசி டெய்லி பேட்டி கொடுத்துருக்கோம். அதெல்லாம் இல்லை. அதே போல் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் எல்லாம் சொல்கிறீங்கல்ல இந்த வாட்ஸ்அப் ட்விட்டர்லாம் இப்போ ரொம்ப வேகமாக பண்ணுறது எலெக்ஷன் முன்னாடி பண்ணுறது ஒரு 2 தொகுதியாக ஜெயிச்சிருக்கோம். நாங்கள் எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். ஆகவே நீங்கள் எங்களை பொறுத்து தெளிவாக இருக்கிறோம். அவங்க சொல்ல மாதிரி எல்லா பதவியும் நாங்கள் எல்லாம் பார்த்துட்டோம். அதெல்லாம் இல்லை. எங்களை பொறுத்தளவுக்கு இன்றைக்கு மக்கள் ஆதரவு தாவக கொடுத்துருக்காங்க. அந்த அடிப்படையில் இப்போ வர்றோம். திமுக எதிர்ப்பு இருக்கிறோம். அப்போ கண்டிப்பாக நீங்கள் பொதுச்செயலாளர் இப்போ அவர் தான் பொதுச்செயலாளர் எல்லாத்துக்கும் எங்களுக்கு எல்லாத்துக்கும் கண்டிப்பாக எல்லாத்தையும் கூப்பிட்டு கட்சி கட்டமைக்கணும். தோல்வி பற்றி எதனால் தோல்வி நம்ம எங்கே தப்பு பண்ணுங்கிறது ஆராயணும். நன்றி. நீங்க செயல்படுறீங்க எல்லா பதவிகளும் அம்மா கொடுத்தாங்க. தொடர்ந்து அம்மா ஆட்சியில் வந்துச்சு. அதுக்கப்புறம் தொடர்ந்து தோல்விதான் உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் 19, 21, 24, 26 எங்களுக்கு ஒரே எண்ணம். இப்பவும் சொல்ற அவரு தான் பொதுச் செயலாளர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.